வேளாங்கின மாதிரி தான் போங்க நண்பர்களே. என்ன வீட்டுக்குள்ள 4 பிரம்மெல்லாம் விடுறானோ? ஏப்பா ஏய் 4 பிரம்ம விடுற அளவுக்கு வீட்டுக்குள்ள கண்டென்ட் வச்சிருக்கீங்களா என்ன? ராணுவ சும்மா பேசுறதுலாம் ஒரு கண்டென்ட்டா? சும்மா நச்சுக்காம 1000 பேசிக்கிட்டே தான் இருப்பான் வீட்டுக்குள்ள. அதெல்லாம் ஒரு கண்டென்ட் ஆகினீங்கன்னா அப்போ நாங்கள் என்னத்தை தேடி போனோம்? எனக்கு ஒன்றும் விளங்கலையா? நம்மளாம் எதிர்பார்க்காத மாதிரி பிக் பாஸ்க்கான 4வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தா அன்சிதாக்கும் ராணுவுக்கும் பயங்கரமாக மோதிக்குது. ஏப்பா இப்போ ஈவினிங்ல இப்போ கூட பார்த்தனப்பா ராணுவ ஜாலியாக உட்காந்து அன்சிதா கூட கதை பேசிட்டு இருந்தானே. எனக்கு புரியல. என்ன வந்து அண்ணன் கூப்பிட்டா பிடிக்கும், தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன பேசிட்டு இருந்தேனப்பா. சடனா பார்த்தா என்னப்பா 2 பேரும் சண்டை போடுற மாதிரி காட்டுறீங்க. எனக்கு ஒண்ணு விளங்கல நம்பிட்டு எனக்கு ஒண்ணு விளங்கல. இதுல இவன் சொல்றான், என்ன சொல்றான், அன்சிதா தான் தப்பு பண்ணிருக்காங்க, இவங்களால தான் அந்த பிரச்சனை உண்டாச்சு, இவங்க தான் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணது அப்படின்ற மாதிரி அன்சிதா பார்த்து ஏதோ குறி வச்சு சொல்றான். அதுக்கு அன்சிதா அங்க இருந்து நீ உருட்டு, நீ நல்லா உருட்டுப்பா, நீ உருட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உருட்டு அளவுக்கு அங்க என்ன கண்டென்ட் நடந்துச்சு நமக்கு தெரியலையே. ஆனா ஈவினிங் இப்ப வீட்டுல பார்க்கும்போது கூட 2 பேரும் ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள உருட்டுற அளவுக்கு ஒரு கண்டென்ட் வந்துச்சான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல. அன்சிதா வந்து ஆல்ரெடி ஒரு யூனியனோட தலைவர், ஓகேவா, அந்த யூனியனோட தலைவர். அப்படி இருக்கும்போது அந்த யூனியன் தலைவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு பஞ்சாயத்து ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டு வந்திருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கம்மி தான். பட் இவன் என்னத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கான். பட் ராணவ நம்ப கூடாதுங்க. அவன் சும்மா நாச்சுக்கும் கண்டென்ட் எடுத்துட்டு வரான். சும்மா அவன் நேத்து பண்ணது எல்லாமே கண்டென்ட் நேத்து நைட்டே ஒத்துக்கிட்டான். இவன் யாராவது தயவுசெய்து சொல்லுங்கப்பா, இது 24/7 போயிட்டு இருக்குது, லைவ் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அது 1 மணியா இருந்தாலும் சரி, 2 மணியா இருந்தாலும் சரி, 3 மணியா இருந்தாலும் சரி, எவனா ஒருத்தன் எங்கேயா பார்த்துட்டு இருப்பான், கிளிப்ஸ் எடுத்து போட்டுருவான். ஸோ தயவுசெய்து அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அது தெரியாம நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்துல சொல்றான், நீங்க தான் நல்லா உருட்டுறீங்க, இப்படி நல்லா உருட்டுறீங்க, நீங்க உருட்ட போய் தான் உங்ககிட்ட வந்து கேட்கிற அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அந்த இடத்துல அன்சிதா என்ன சொல்றாங்க, நான் பண்ணல, இஷ்டம் இல்ல, எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரைட்ரா, ஆரம்பிச்சிட்டாங்கடா அன்சிதா, இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டு. என்ன அன்சிதா யூனியன் உட்கார்ந்து போற கொஞ்சம் கரெக்டா பேசுற மாதிரி நானும் கவனிச்சேன். யூனியன் தலைவரா உட்கார்றதுக்கு முன்னாடி வரதுக்கு பயங்கரமா வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணாங்க, இல்லன்னு சொல்லவே இல்லை. நிறைய இடங்கள்ல தேவையில்லாம கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த யூனியன் தலைவரா உட்கார்ந்த பிறகு நான் கவனிச்ச வரதுக்கு எங்கேயும் தேவையில்லாத கண்டென்ட் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் இது ஏதோ புதுசா ஒரு கண்டென்ட் கிளம்பி இருக்கு. இந்த இடத்துல ராணுவ என்ன சொல்றான், நீங்க தான் பண்ணீங்க, நான் தப்பு பண்ணல, நீங்க தான் தப்பு பண்ணீங்க, தைரியமா ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு தான் அங்க இருந்து அன்சிதா தைரியத்தை பத்தி நான் என்கிட்ட பேசாது தெரியா, நீ எனக்கு தைரியத்தை சொல்ற அளவுக்கு நீ இன்னும் வளர்ந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க அக்கா தைரியம் உனக்கு தெரியல, எங்க அக்கா செஞ்சு விட்டுருவாங்க. எங்க அக்கா வீட்டுல அப்படியே உங்ககிட்ட ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க, வெளியே வந்து பார், ஆடியோ கேட்டா நீ மிரண்டு போயிருவ. எங்க அக்கா தைரியத்தை பத்தி அவ்வளவு தைரியமான ஆள்றா எங்க அக்கா கிட்ட போய் இவரு தைரியம் சொல்லி கொடுக்குறாப்பா. யார்கிட்ட பேசுறோம் பார்த்து பேசுப்பா, சும்மா நாச்சுக்கு அதை பேசக்கூடாது சரியா. இல்ல அன்சிதா என்ன சொல்றாங்க, எனக்கு தைரியம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னும் பெருசா ஆகல சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த சைடு பார்த்தா அருண் எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அருண் வந்து இதா இருக்காப்ல, யாரு அருண் வந்து ஆக்சுவலா மேனேஜரா மாறிட்டாப்ல. அருண் வந்து ஒரு வித்தியாசமா எட்டி பார்த்துட்டு இருக்காப்ல, என்ன பிரச்சனை இது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்காப்ல. பார்த்துக்கிட்டே இருக்கும் போது எங்க அன்சிதா சொல்றாங்க, இவன் வேணும்னு ஷோ பண்றான், வேணும்னு ஒரு விஷயத்தை ஷோ பண்ணும், வேணும்னு எடுத்து காட்டணும், வேணும்னு பேசணும்னு சொல்லி தேவையில்லாம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லும் போது ராணுவ அங்க இருந்து நான் ஷோ பண்ணல, நீங்க தான் ஷோ பண்றீங்க, நீங்க தான் தப்பு பண்ணீங்க, நீங்க தான் சொல்லணும் மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறான். ஓகேவா, கவனிச்சிருப்பீங்க. அந்த ஸ்டாண்டை தான் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இல்ல அந்த ஸ்டாண்ட் எடுத்து வைக்கும் போது கடைசியில ராணுவ ஒன்று சொல்றாங்க, கவனிச்சிங்களா, எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்க? ராணுவ கேட்கிறான், ஏங்க இவங்க தப்பு பண்ணிருக்காங்க, யாரும் தட்டி கேட்கலையா, ஒரு யூனியன் லீடர் வந்து தப்பு பண்ணிருக்காங்க, நீங்க யாரும் தட்டி கேட்காம இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு கூட புரியலங்க, நீங்க யாரும் தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறான். இது யார் பண்ண மாதிரி தெரியுதா, நல்லா நோட் பண்ணி பாருங்க. நேத்து காலங்காத்தால உங்களுக்கு இது தப்பா தெரியலையா, உங்களுக்கு தப்பா தெரியலையா, அவரே தான், அவரோட சிஷியன் தானே இவரு, குரு வந்து அருண், குருவோட சிஷியன் தான் இப்ப ராணவி. அவர் எங்க போறாரோ அந்த வழியாவே நம்ம ராணுவ போயிட்டு இருப்பாப்ல. சோ அருண் இந்த வீட்டில் என்னென்ன தப்பு பண்ணிருக்காரு, என்னென்ன சீன் கிரியேட் பண்ணிருக்காரோ அதே சீனை இவரும் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் அங்க நடக்குது. ஓகேவா, ஆக்சுவலா அதுதான் அங்க நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நேத்து நைட்டு ராணுவ ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருப்பான். அவங்க குரு இருக்கால அருண் கிட்ட தான் ஷேர் பண்ணிருக்கான். என்னன்னா, நான் இன்னைக்கு பண்ணதெல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு, எதுவும் தப்பு இல்லைல்ல, நான் உங்ககிட்ட பேசினது எல்லாமே வேணும்னு தான் பேசினேன், எல்லாமே இந்த டாஸ்க்ல ஒரு கண்டென்ட் காண்டி தான் பண்ணேன், வேணும்னு தான் அவங்கள நோண்டிட்டு இருந்தேன், ஏன்னா அவங்க பக்கத்துல நான் போவே மாட்டேன், அவங்களாம் ஒரு இதா, அவங்களாம் மதிக்கவே மாட்டேன், அவங்களாம் நான் இதை கூட மதிக்க மாட்டேன், அவங்களாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இது ஓப்பனா அவன் நேத்து அருண் கிட்ட பேசின விஷயங்களை கிளிப் வந்து ட்விட்டர்ல இருக்கு, நீங்க கவனிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்றான். அப்ப அந்த இடத்துல அருண் சொல்றான், நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் தான்டா, நீ எதுவும் தப்பு பண்ணல, நீ கரெக்டா பண்ணிருக்க, கரெக்டா பண்ணிட்டு இருக்க, அப்படியே போயிட்டு சொல்லி அருண் ஏத்தி விடுறான். அப்படி ஏத்தி விடும்போது தலைவனுக்கு வந்து அப்படியே நான் கரெக்டா பண்றேன், நான் கரெக்ட், இப்படி பேசதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, சொந்தமா இவன் கிரெயின் வச்சிருக்கானா இல்லைன்னு எனக்கு டவுட் வருது. சொந்தமா அவன் கிரெயின் வச்சிருந்தா அவன் பண்ண விஷயங்கள் கரெக்டா தப்பான்னு ஒருத்தட்டு போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கே தெரியும் கரெக்டா தப்பா, அது உனக்கான இது நீ தான் ஃபேஸ் பண்ணிக்க போற. அப்படி இருக்கும்போது அங்க போய் இருந்துகிட்டு அது கரெக்டா தப்பா நான் கரெக்டா தான் பண்ணனா, இல்ல நான் பண்ண விஷயங்கள் எல்லாம் இதுக்காண்டி தான் பண்ணேன், கண்டென்ட் காண்டி தான் பண்ணேன்னு சொல்லி அருண் கிட்ட சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு, இவன் அருணுக்கான முழு துடுப்பா மாறிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இன்னொன்னு கேட்கறான், நான் ஃபன் பண்றதெல்லாம் கரெக்டா தானே இருக்கு, நான் ஃபன் பண்றது ஓவரா போலையா, நான் வந்து பண்றதெல்லாம் கரெக்ட், இப்படியே கேட்கறான். அவன் ஃபன் பண்ணதெல்லாம் கரெக்டா இருக்கா, ஒன்னு ஓவரா போலையான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அருண் கொடுத்துருக்கான பதில் என்னவா இருக்கும்
நினைச்சு பாருங்க. அருண் கொஞ்சம் நல்லதா வீட்டுக்குள்ள எல்லாம் நல்லபடியா போகணும்னு நினைச்சிருந்தா அவன் என்ன பதில் கொடுத்துருப்பான், இல்லப்பா உனக்கான ஃபன் கொஞ்சம் ஓவரா போகுது, நீ சில பேர்ட்ட பண்ற விஷயங்கள் சரியில்லை, இல்லை நீ ஓரளவு கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்க, நீயே பார்த்துக்கோன்னு சொல்லுவான். ஆனால் இவன் என்ன சொன்னா தெரியுமா, நீ வேற லெவலில் பண்றடா, நீ சூப்பரா, நீ கரெக்டாக போயிட்டு இருக்க, ஆனால் நீ பண்ற ஃபன் எல்லாம் ஓகே, ஆனா வேற யாரையும் ஒன்ன ஃபன் பண்ண விட்டுறாத, நீ ஃபன் பண்ணு, ஆனா வேற யாரையும் ஒன்ன ஃபன் பண்ண விட்டுறாதன்னு சொல்லிட்டு பயங்கரமான அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான். எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, ரைட்டு இவன் பக்காவா ஏத்தி விட்டுட்டு இருக்கானோ. இந்த பொம்மை டாஸ்க்ல ஏத்தி விட்டானோல்ல ப்ரோ, பொம்மை டாஸ்க்ல இந்த ரயான்கான பொம்மையை லாக் பண்றதுக்கு ஜெஃப்ரி லாக் பண்ணி நின்றுப்பானே, அதே மாதிரி தான், சேம் அதே கான்செப்ட் தான். வீட்டுக்குள்ள அருண் ஒன்று பண்றான், அதே இதை இவன் பண்ணுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணிக்கினே இருக்கான். அது என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் பண்ணுவேன், நான் கண்டென்ட்காண்டி பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். அதான் நடக்குது. இப்போ அன்சிதாட்ட என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏன்னா ஈவினிங் நான் கவனிச்ச வரதுக்கு ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தான். இப்போ லைவ்ல கூட கவனிச்சு நான் உட்காந்து ஜாலியாக உட்காந்து ஏதோ ஒரு கதை பேசிட்டு இருக்கானே, அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது சடனா இது எங்க ட்ராக் மாறிச்சுன்னு எனக்கு தெரியல, ஒரு ட்ராக் மாறிட்டு, ஒரு ட்ராக் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கானு, மொத்தத்தில் ஒரு சண்டே உருவு பண்றானு. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அன்சிதா தப்பு பண்ணிருப்பான்னு கேட்டா சில பல வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க ராணுவ கிட்ட கொஞ்சம் ரூடா தான் நடந்துக்கிறாங்க. அதை நான் நிறைய இடங்கள்ல கவனிச்சிருக்கேன். ராணுவ ஏதாவது பேச வந்தா கூட, ராணுவ நீ சும்மா ராணுவ, நான் தான் பேசிட்டு இருக்கேன் ராணுவ, உனக்கு பேச தெரியாது ராணுவ அப்படின்னு மாதிரி லாக் பண்றாங்க. ஸோ அதனால மேபி எனக்கு தெரிஞ்சு சண்டை நடந்திருக்கு, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்ல ஒன்று நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்களா, முத்துக்குமரன் பேசவே முடியாம உட்காந்துருக்கான். ஏன்னா லேபர் சைடில் இருக்கான்ல, லேபர் சைடில் பேசவே முடியாம அமைதியா பேன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இதுல இன்னொரு பெரிய சிரிப்பு என்னன்னா, உட்காந்துருக்கான், அங்கிருந்து அருண் நடந்து வரான். அந்த ப்ரோமோ கட்லேயே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அருண் வேகமா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்பா நீ என்னப்பா மேனேஜர் தானப்பா, நீ ஏன்ப்பா நடந்து வர அப்படின்னு கேட்டா அதையும் கேட்க முடியாது. ஏன்னா அவர் மேனேஜரு, நான் மேனேஜரா தொழிலாளர்களுக்குள்ள இதை பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தை தீக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன் நான், இந்த ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து கோச்சிருப்பாப்ல. கண்டிப்பா நைட்டு பேசி பேசி நம்மளை அறுக்க போறானு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பேசி பேசி அறுக்க போறானு, அநியாயத்து பேசினே இருக்கானு, ஒரு பேசுறானு. தாழ்மையா பிக் பாஸ் ஒரு கைண்டா ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், தயவுசெய்து இதுக்கப்புறம் நீங்க என்ன டாஸ்க் கொடுத்தாலும் பிசிக்கல் டாஸ்க்கா கொடுங்க, இல்ல வீட்டுக்குள்ள பிரெயினை வச்சு யூஸ் பண்ணி தான் சண்டை போடுற மாதிரி டாஸ்க் கொடுங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன டாஸ்க்கை கொடுத்து அவங்கள பேச விடாதீங்க. பேச விடுறதே ஒரு கண்டென்ட்டை நீங்க கிரியேட் பண்றீங்க. சரி ஓகே, எனக்கு புரியுது, பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தாலும் சரியா பண்ண மாட்டேங்க, பிரெயினை யூஸ் பண்ற டாஸ்க் கொடுத்தா அது இல்லை அப்படின்னு புரியுது. இருந்தாலும் இந்த மாதிரி டாஸ்க்கு நீங்க எதை நினைச்சு கொடுக்குறேன்னு தெரியல. இந்த டாஸ்க் பயங்கர எங்கேஜிங்கா இருக்கும், மக்களை வந்து பயங்கரமா எங்கேஜ் பண்ணணும்னு நினைச்சு கொடுக்குறீங்களே என்னமோ தெரியல. ஆனால் அது எங்கேஜ் பண்ணல. இப்போ நேற்று கூட நல்லா கவனிச்சுன்னா லைவ் பார்த்தவங்களுக்கு ஓரளவு லைட்டா இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும், ஏன்னா சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு, லைட்டா இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஆனா எபிசோட் பார்த்தவங்களுக்கு அந்த எபிசோட் சுத்தமா பிடிக்கலங்கிறதா உண்மை. ஏன்னா அதை நான் எப்படி நோட் பண்ணி சொல்றேன்னா, எப்பவுமே நம்ம எபிசோட் முடிஞ்சோன்னா ஒரு லைவ் போடுவோம், எபிசோட் ரிவ்யூன்னு ஒரு லைவ் போடுவோம். அந்த லைவை பொறுத்த வரைக்கும் நார்மலா வீட்டுல சின்ன சின்ன கண்டென்ட் தான் கூட நிறைய வியூவர்ஸ் வருவாங்க, நல்ல ஆடியன்ஸ் வந்து எங்கேஜிங்கா இருப்பாங்க. ஆனா நேத்துக்கான இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா சுத்தமா சரியில்லை, சுத்தமா சரியில்லை. மக்களுக்கும் பெருசா அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா சும்மா பேசிக்கிட்டே இருக்கானு ப்ரோ, கத்திக்கிட்டே இருக்கானு ப்ரோ, சேம் அதே கண்டென்ட் தான், 65-70 நாட்களா இதே கண்டென்ட் தான் வருது. கத்திர மட்டும் தான் செய்யறானு தவிர ஒரு டாஸ்க்ல அடிச்சுக்கிட்டோம், ஒரு டாஸ்க்குள்ள இருக்க ரூலை வச்சு அடிச்சுக்கிட்டோம் இல்ல, சும்மா பர்சனலா அட்டாக் பண்ணி அடிச்சுக்கிறானோ, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கும் பெருசா பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மை. தயவுசெய்து அடுத்த வாரமாச்சா நல்ல டாஸ்கா கொடுங்க. இந்த சண்டை என்ன சண்டைன்னு தெரியல, பெரிய வாரா வரும் போல. ஆனா இப்பவும் சொல்றேன், இந்த சண்டையோட எண்டுல கடைசியில் என்ன ஆகும்னா, நம்ம ராணுவ இருக்காருல்ல, அவர் நேரா போய் அன்சிதாட்ட மன்னிச்சுக்கோங்க, சாரி நான் தான் தப்பா பேசுறேன், நான் தான் ஓவரா பேசுறேன்னு கண்டிப்பா சொல்லுவான். இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, அவன் நைட்டோட நைட்டா மன்னிப்பு கேட்டு அந்த கண்டென்ட்டை திருப்பி விட்டுருவான். அவனை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.